மயிலம் முருகன் கோயில். இது வந்து திண்டிவனத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மயிலம் அப்படிங்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சிறிய கிராமம். இது வந்து மலை கோயில். இங்க முருகர் வந்து வள்ளி தேவயானையோட கல்யாண கோலத்துல ரொம்ப அழகா காட்சி தர்றாரு. இந்த கோயிலோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, முருகனால போரில் சூரபதுமன் வந்து தோற்கடிக்கப்பட்ட போது அவனோட மனசு வந்து ரொம்ப வருந்தி திருந்தி முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. இந்த பகுதியில வந்து மயில் வடிவுல மலையாக மாறி இந்த பகுதியில கடும் தவம் புரிஞ்சார் சூரபதுமன். தன்னை முருகனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி முருகனிடம் மன்றாடினார். முருகன் அவருக்கு காட்சி தந்து அவர் வேண்டிய வரங்களை கொடுத்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. மயில் வடிவ மலையாக இருந்து தன் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராச்சலம் என பெயர் விளங்க வேண்டும் என முருககிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதற்கு முருகன் சூரபதுமனிடம், எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு வந்து தவம் புரிவார், அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்து விட்டார். பாலசித்தர் தவம் புரியும் காலம் வரையிலும் சூரபதுமன் மலையாக நிலை கொண்டு அங்கு காத்திருந்தார். மயூராச்சலம் என்ற இந்த பெயரே பின்னர் மயிலம் என்று கூறப்படுகிறது. இங்கு வைகாசி விசாகம், ஆடிப்பெருக்கு, ஆவணி அவிட்டம் போன்ற நிறைய விசேஷங்கள் நடைபெறும். இங்க சூரசங்காரம் கூட நடக்குது. தைப்பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, கிருத்திகை அமாவாசை, சஷ்டி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. இந்த கோயில் அப்படி பார்த்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் இருக்கு இது. புதுவை, விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய நகரங்கள்ல இருந்து அடிக்கடி பஸ் வசதி உண்டு. சென்னை தேசிய நெடுஞ்சாலை கூட்டேரிப்பட்டு என்ற நிறுத்தத்தில் இறங்கினால் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு மயிலம். வாகனங்கள் வருவவங்க வந்து நேரா மலை மீது கோயிலுக்கு செல்ல வசதியும் இருக்கு. இது தவிர நடந்து வர்றவங்களுக்கு படிக்கட்டு அழகாக கட்டப்பட்டிருக்கு. இதற்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா திருவாக்கரை வக்கரகாளி அம்மன், பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயிலும் இருப்பதா இந்த கோயிலையும் தரிசனம் பண்ணலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மனால் கிரானைட் கல்கள் கொண்டு கட்டப்பட்டு 2300 ஆண்டுகள் பழமையான கோயில். மயில் வடிவில் உள்ள குன்றின் மீது அமைந்துள்ளதால் மயூராச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானால் போரில் தோற்கடிக்கப்பட்ட சூரபதுமன் தன் பிழையை உணர்ந்து முருகனின் வாகனமாக மாறியது இந்த மலையின் சிறப்பு. இக்கோயில் பாத்தீங்கன்னா பாலசித்தர் அப்படிங்கிறவரோட தொடர்புடையது. பாலசித்தர் வேண்டுகோளுக்கு இணங்கவே முருகனின் வேல் அவருக்கு வசமானது என்பது ஐதீகமும் புராணங்களும் இங்கு உள்ளது. அழகான ஒரு சிறு குன்றின் மீது பெரிய கோபுரத்துடன் காட்சியளிக்கும் மயிலம் முருகன் கோயில். பசுமையான மரங்கள் சூழ்ந்த மயில் தோகை விரித்தது போன்ற அழகான குன்று. பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த தலங்கள் வந்து பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது என்பது ஐதீகம். இதிலிருந்து பாலசித்தரின் சக்தி எவ்வாறு என்பது நமக்கு விளங்கும். இன்றைக்கும் மயிலத்தில் நடக்கும் கந்த சஷ்டி விழாவின் போது சூரசம்காரத்திற்கு புறப்படும் முருகர் பாலசித்தரிடமிருந்தே வேலாயத்தை பெற்று செல்கிறார். இந்த கோயில் அருணகிரிநாதனால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். முருகரின் வாகனமாக மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும். இங்கு மட்டும் வடக்கு திசையை நோக்கி இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த கோயிலில் தவத்திற்கு உரிய திசை வந்து வடக்குன்னு சொல்லுவாங்க. சூரபதுமன் வடக்கு திசை நோக்கி தவம் இருந்ததால் முருகனின் வாகனமாக மாறியதால் அதே திசையிலே முருகனின் வாகனமான மயிலும் அமர்ந்திருக்கிறது. உங்களுக்கு படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 600 இருந்து 700 படிக்கட்டு இருக்கு. அப்படி இருந்தாலுமே நடப்பதற்கு வசதியா அங்க வந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. மலையடிவாரத்திலிருந்து மலை மீது உள்ள கோயில் வரை படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. பக்தர்கள் படிக்கட்டல் வழியாக ஏறி செல்வதை நேர்த்தி கடனாக செய்கிறார்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் போயிட்டு முருகர் பார்த்துட்டு வாங்க. மயிலத்துக்கு பக்கத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. பஞ்சவாடி கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு வாங்க. வணக்கம்.